ஓம் சரவணபவ். வணக்கம் நண்பர்களே. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி குறித்த நமது காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த புண்ணிய ஸ்தலம் முருகப்பெருமானுக்குரிய 6 படை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த இடத்திற்கு ஒரு அற்புதமான வரலாறு உண்டு. வாருங்கள், அந்த வரலாற்றையும் இங்குள்ள முருகனின் மகிமையையும் ஆழ்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து முருகனருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். மறவாமல் எல்லோரும் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யவும். திரு என்றால் புனிதமான, தனி என்றால் தணிந்த, அமைதியான இடம் என்று பொருள். இந்த இரு சொற்களும் இணைந்துதான் திருத்தணி என்ற பெயர் உருவானது. இக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இங்குள்ள மலை பழங்காலத்தில் பிரம்மச்சாரி மலை என்றும் அழைக்கப்பட்டது. மலை உச்சியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல நூற்றாண்டுகள் பழமையானது. இப்போது இந்த திருக்கோவிலின் மிக முக்கியமான தல வரலாற்றைக் காண்போம். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமானின் கோபம் தணிந்த இடம் இதுதான் என்று நம்பப்படுகிறது. கோபம் தணிந்த இடம் என்பதாலேயே திருத்தணி என்ற பெயர் வந்தது என்பார்கள். மேலும் தேவலோகத் தலைவனான இந்திரனின் மகளான தேவானையை இங்குதான் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் பிரம்மலோகத்தில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பின்னர் வள்ளியம்மையையும் முருகப்பெருமான் இங்கு சந்தித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த இடம் முருகப்பெருமானின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காலகட்டத்தைக் குறிக்கிறது. முருகப்பெருமானின் 6 படைவீடுகளில் 5வது தலமான இந்த திவ்யஸ்தலம் கந்திஷ்டியின் போது சூரசம்ஹாரம் நடக்காத ஒரே அறுபடை வீடு இதுதான். சங்க காலத்தில் குந்துதோராடல் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் வேடர்களின் தலைவனாக நம்பிராஜன் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் காட்டுக்கு சென்றபோது வள்ளிக்கொடியின் அடியில் ஒரு குழந்தையைக் கண்டார். இந்தக் குழந்தை உண்மையில் திருமாலின் புதல்வி வள்ளி. பருவம் அடைந்த வள்ளி திணைப்புனம் காவல் காத்து வந்தார். அவரிடம் அளவற்ற காதல் கொண்ட முருகன் தன் அண்ணன் விநாயகரின் உதவியுடன் அவரை மணந்தார். முருகன் முதியவர் வேடத்தில் வந்து வள்ளியிடம் உணவு கேட்டார். வள்ளி தேன் கலந்த தினை மாவை கொடுத்தார். பின்னர் அவர் திருமணத்தை முன்மொழிந்தார். அப்போது விநாயகர் யானை வடிவத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்தினார். பயந்த வள்ளி முதியவரை அணைத்துக் கொண்டார். அந்த தொடுதலில் முருகனின் உண்மை வடிவம் தெரிந்தது. இவ்வாறே திருத்தணியில் வள்ளி கல்யாணம் நடைபெற்றது. கோவிலுக்கு செல்ல 365 படிகள் உள்ளன. ஒரு வருடத்தின் 365 நாட்களைக் குறிக்கும். 1917ஆம் ஆண்டு வள்ளிமலை சுவாமிகள் படிப்பூஜை முறையைத் தொடங்கினார். ஒவ்வொரு புத்தாண்டு தினத்திலும் இந்த 365 படிகளிலும் விளக்கேற்றி பூஜை செய்யப்படுகிறது. திருத்தணியில் முருகன் சிலையில் வேல் இல்லை. அலங்காரத்தின் போது மட்டுமே வேல் சாத்தப்படுகிறது. இதற்கு சக்தி ஹஸ்தம் என்று பெயர். திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்ட கோபம் இங்கே தணிந்ததால் இவ்வாறு காட்சி தருகிறார். முருகன் இங்கு யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். இந்த யானை கிழக்கு நோக்கி பார்த்தபடி உள்ளது. தேவானையை மணந்தபோது இந்திரன் ஏராவதம் என்னும் யானையை பரிசாக கொடுத்தார். அதன் பிறகு தேவலோகத்தில் வளம் குறைந்ததால் யானையின் பார்வையை தேவலோகம் நோக்கி திருப்பினார். வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபச்சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார். மலைப்பாதையில் இவரது சந்நிதி உள்ளது. இந்திரன் தேவானையின் திருமணத்தின் போது சந்தனக் கல்லை பரிசாக கொடுத்தார். இந்த கல்லில் அரைத்த சந்தன பேணு மருத்துவ குணம் வாய்ந்தது. பக்தர்கள் இதை நெற்றியில் பூசாமல் தண்ணீரில் கலந்து அருந்துகின்றனர். 5 அடுக்கு ராஜகோபுரம், 4 பிரகாரங்கள், சரவணபொய்கை என்னும் புனித குளம், ரத்னகிரி விமானம் 1,00,000 ருத்ராட்சங்களால் கட்டப்பட்டது. இங்குள்ள கஜவள்ளி வள்ளியும் தேவானையும் இணைந்த அம்சம். வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில் தேவானைக்குரிய நீலோத்பல மலரும் வைத்திருக்கிறார். மார்ச் மாதத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் சூரிய ஒளி கருவறைக்குள் நுழைகிறது. முதல் நாள் பாதம், 2ஆம் நாள் நெஞ்சு, 3ஆம் நாள் திருமுகத்தைத் தொடுகிறது. இந்த கோவில் மலை மீது அமைந்துள்ள அழகிய கோவில். கோவிலுக்குச் செல்ல படிகள் இருந்தாலும் வாகனங்கள் செல்லவும் சாலை வசதி உள்ளது. கோபுரங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. திராவிட சபத்திய கலையின் உச்சக்கட்ட கட்டிடங்களை நாம் இங்கே காணலாம். கருவறையில் முருகப்பெருமான் ஒரு கையில் வேலும் மற்றொரு கையில் ஜபமாலையும் தாங்கி மிகவும் அமைதியான கோலத்தில் காட்சியளிக்கிறார்.
தேவானை அம்மனும் தனியாக ஒரு சன்னதியில் அருள்பாலிக்கிறார். கோவில் வளாகத்தைச் சுற்றி விநாயகர், சிவன் மற்றும் பிற தெய்வங்களுக்குரிய சன்னதிகளும் இங்கு உண்டு. திருத்தணி முருகனின் சிலை குறித்து ஒரு அரிய தகவல் உங்களுக்குத் தெரியுமா? மூலவர் சிலை பச்சைக் கல்லால் செய்யப்பட்டது. இதனால் அபிஷேகங்கள் நடக்கும்போது அந்தச் சிலைக்கு ஒரு விசேஷமான ஒளியும் பிரகாசமும் கிடைக்கும். மேலும் இந்தக் கோவிலின் சந்தன பிரசாதம் மிகவும் புகழ்பெற்றது. பல தூரத்திலிருந்து கூட பக்தர்கள் அந்த பிரசாதத்திற்காக வருவார்கள். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்தக் கோவில் புகழ் 10 என்று அருணகிரிநாதரால் பாடப்பட்ட பழனி முருகனின் 12 உருவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மலை அமைதியின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது. சூரசம்ஹாரத்திற்குப் பிறகு கோபமாக இருந்த முருகன் இங்கு வந்து தனது கோபத்தைத் தணித்தாராம். அதனால் பக்தர்கள் இங்கு வந்தால் மன அமைதியும் சாந்தியும் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த மலை ஒரு மங்களகரமான இடமாகவும் நம்பப்படுகிறது. அதனால்தான் பல திருமணங்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. திருத்தணி கோவிலில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. கார்த்திகை தீப விழா மிகவும் சிறப்பானது. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரமும் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். காவடி எடுத்து வருபவர்களும் பாலாபிஷேகம் செய்பவர்களும் நிறைய பேர் இருப்பார்கள். இந்த விழா நாட்களின் அழகே தனி. திருத்தணி முருகனை தரிசித்தவர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களைப் பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நோய்கள் நீங்கியதாகவும் கஷ்டங்கள் தீர்ந்ததாகவும் பக்தர்கள் உணர்வுபூர்வமாக பகிர்ந்திருக்கிறார்கள். முருகனின் அருள் சக்தி மிகவும் பெரியது. இந்தக் கோவிலின் வரலாறு மிகவும் பழமையானது. சங்ககால இலக்கியங்களிலும் இந்தக் கோவில் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆகியோர் இந்தக் கோவிலுக்கு பல கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள். கோவிலின் கல்வெட்டுகள் அந்தக் காலத்தின் வரலாற்றை நமக்குச் சொல்கிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழிலும் இந்த முருகன் குறித்து பல பாடல்கள் உள்ளன. இது அந்தக் காலத்திலிருந்தே இந்தக் கோவிலுக்கு இருந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.